அன்பான குடும்ப திருமக்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் உள்ளத்துல நிறைய ஆசைகள் இருக்குல்ல. இன்னைக்கு இந்த காலையில் எழுந்திருக்கிறோம், படுக்கை விட்டு எழுந்திருக்கிறோம். நம் உள்ளத்துல நிறைய விருப்பங்கள் நம் வாழ்க்கையில இருக்கிறது. இன்னைக்கு இந்தந்த காரியங்கள் நிறைவேற வேண்டுமே என்று சொல்லி பல விதங்களில் நாம் யோசிக்கிறோம். படுக்கையில இந்த எழுந்தவுடன் இந்த நாளை குறித்த யோசனைகள், இன்னைக்கு இதெல்லாம் நடந்தா, இதெல்லாம் எதிர்பார்க்கிறேனே, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கைகூடி வந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம ஆசைப்படுறோம்ல. ஆனா திருமறையில சங்கீதம் 37:4 ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று வாசிக்கிறோம். He shall give thee the desire of their heart. உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவு செய்வார் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பான குடும்ப திருமக்களை, ஒருவேளை நாம் விரும்புகிற விருப்பங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணிக்கும் போது அவருக்கு சித்தமானதை நிச்சயமாய் நமது வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவரால் முடியும். நிறைய வேண்டுதல் விருப்பம் நமக்கு இருக்கிற அந்த விருப்பத்தை கொடுப்பது ஆண்டவர் தான். நிறைய காரியங்களை குறித்து விரும்புவது தவறே இல்லை. அந்த விருப்பத்தை தருவது ஆண்டவர் தான். அதை நிறைவேற்ற செய்வதும் ஆண்டவர் தான். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, உன் இருதயத்தின் வேண்டுதலை அவன் உனக்கு அருளி செய்வார். அவர் கொடுக்க முடியும். அந்த விருப்பத்தை தந்த ஆண்டவர் அந்த நிறைவேற்றும் அவரால் மட்டுமே முடியும். அன்பான குடும்ப திருமக்களே, ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம யோசிக்கலாம், என்னுடைய முயற்சியினால, என்னுடைய தானந்தினால, என்னுடைய திறமையினால இதெல்லாவற்றையும் சாதித்து விடுவேன், இதெல்லாவற்றையும் முடித்து விடுவேன் நம்ம சொல்லலாம். ஆனா அல்ல, நம் விருப்பம் இருக்குது, நிறைவு செய்வது ஆண்டவர் தான். நமக்கு தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில இக்கட்டான ஒரு நிலையில ஜெபத்தோடு களமிறங்கிய ஜெமீமா, அவளை குறித்து இன்றும் உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. உள்ளத்துல ஒரு விருப்பம் இருந்துச்சு, நான் ஒரு ஸ்டார் ஆகணும், நான் இந்த தேசத்துல உயர்ந்திருக்கணும், உலகமே என்னை பார்க்கணும். அதை ஆண்டவருடைய கரங்களில கொடுக்கிறார். ஆண்டவர் அதை நிறைவு செய்கிறார். அன்று அவளுடைய உள்ளத்தில் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எல்லாருடைய வாயிலிருந்தும் அந்த பெண்ணை குறித்து பேசக்கூடிய உயர்வை ஆண்டவர் தந்தார். அந்த ஜெமீமா இந்த மகிமை, இந்த உயர்வு, இந்த கணம் எல்லாமே இந்த ஆண்டவருக்கு என்று சொன்னதை பார்க்க அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உள்ளத்துல நிறைய விருப்பம் இருக்கு, நான் நிறைவேற்ற முடியும். உன்னை எனக்கு அர்ப்பணித்து விடு, உன் காரியத்தை எனக்கு நீ சொல்லிடு, நான் பார்த்துக்குவேன், நிறைவேற்ற முடியும். நிச்சயமா நம்ம ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு நம் உள்ளத்தின் வேண்டுதலை நமக்கு அருளி செய்வார். நம்ம ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இது வரைக்கும் என்னை ஒருவருமே அசட்டை பண்ணலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஒருத்தருமே என்னை கேர் பண்ணலன்னு சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்களா? தைரியமா இருங்க. நிச்சயமா ஆண்டவர் நமது உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கே நிறைவேற்றுவார், வழிநடத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே எங்கள் உள்ளத்தின் விருப்பத்தின் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நீர் என்று அறிகிறோம்ப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அநேக விருப்பங்கள் உண்டப்பா. இந்த விருப்பத்தை எல்லாம் நீர் மாத்திரம் நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறோம். வாழ்க்கையினுடைய பாதையில நீர் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமா கென்று வழிநடத்து. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.